வெல்கம் டு மேக்ஸிமஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் காஸ் பவர் என்எக்ஸ், இட் இஸ் இன்டர்வல் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இந்த இன்டர்வல் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்டகிரேஷன் டிஃபரன்ஷியேஷனோட பேசிக், இந்த சம்முக்கு தேவையான பேசிக் ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துட்டு போயிடும். ஸோ இன்டர்வல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ், இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ்னு வந்துடும். ஓகே, அதே மாதிரி டி பை டிஎக்ஸ் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ். ஸோ இது எக்ஸ் பவர் என் கான்செப்ட். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும், n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். திரும்ப அப்புறம் இந்த எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ இங்கே என்ன ஆகும், n மைனஸ் ஒன். ஓகே, n ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஸோ காஸ் இங்கே n மைனஸ் ஒன்னுக்கு போல n எக்ஸ் பவர் என்ன இருந்தால் n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். இங்கே இருக்கிறது n மைனஸ் ஒன்னு. அப்போ அது கூட சப்ராக்ட் பண்ண ஆகும். இன்னொரு ஒன்னை சப்ராக்ட் பண்ணால் n மைனஸ் டூ எக்ஸ். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், மைனஸ் சைன் எக்ஸ். ஓகே, ஸோ நம்ம போன ப்ராப்ளம் இந்த சைன் பவர் என்எக்ஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இதை டினோட் பண்ணணுன்ட்டு. யூஸ்வலாக இந்த பவர் என்ன இருந்தால் நம்ம ஐஎன்னு டினோட் பண்ணிக்கணும். ஸோ அந்த சைன் பவர் என்எக்ஸ் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த ப்ராப்ளமும் பார்த்துக்கோங்க. ஸோ இன்டர் ஐ பவர் என் காஸ் பவர் என்எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ யூஸ்வலாக போன அந்த சைன் பவர் என்எக்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி சைன் பவர் என்எக்ஸோ காஸ் பவர் என்எக்ஸ் வந்தால் ஒரு காசை நம்ம வெளில எடுத்தோம், இல்லை ஒரு சைனை வெளில எடுத்தோம். இங்கே n காசு இருக்கு, ஒரு காசை நம்ம வெளில எடுத்துட்டா n மைனஸ் ஒன்னா மாறிடும். ஏன்னா nல இருந்து ஒரே ஒரு காஸ் எக்ஸை நம்ம வெளில எடுக்கிறோம். ஸோ காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் அப்ளை பண்ணணும். இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் ஃபார்முலா இன்டரல் u dv ஈக்குவல் டு uv மைனஸ் இன்டரல் vdu. ஸோ இந்த கேஸ்ல நம்ம ஹைலைட் யூஸ் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஹைலைட் வந்து யூஸ் பண்ணி தான் அந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். பட் இங்கே ரெண்டுமே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்றதால நம்ம யூஸ் பண்ண முடியாது. இங்கே சின்னதாக ஒரு லாஜிக் என்ன யூஸ் பண்ணணும்னா, எந்த டேர்ம் எடுத்தால் இன்டகிரேட் பண்ணுறது ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் எடுத்தால் நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரியாது. ஏன்னா இப்போ தான் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், காஸ் பவர் என்எக்ஸ்க்கு நம்ம இப்போ தான் வேல்யூவை ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் நம்ம என்ன பண்ணணும், இனிமேல் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ அது பாசிபிள் கிடையாது. பட் இன்டர்வல் ஆஃப் காஸ் எக்ஸ் டிஎக்ஸை நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியும். ஸோ அதனால இந்த டேர்மை நான் டிவின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டிவி ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது டிவி ஆயிடுச்சுன்னா ஆப்வியஸாக யூவோட வேல்யூ என்ன ஆகிடும், காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண ஆகும் du ஈக்குவல் டு n மைனஸ் ஒன். ஓகே, ஆல்ரெடி நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம் இல்லையா, காஸ் மைனஸ் n மைனஸ் ஒன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் n மைனஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸ். இங்கே டினாமினேட்டர் இருக்கு, இங்கே இருக்க டிஎக்ஸ் இங்கே வந்துடும் டிஎக்ஸ். ஸோ v ஈக்குவல் டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எத்தனை பார்த்துருக்கோம் இல்லையா. சரி, இன்டகிரேட் பண்ணால் ஆகும் சைன் எக்ஸ். டிவியை இன்டகிரேட் பண்ணால் v, காஸ் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் சைன் v. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்க. in ஈக்குவல் டு uv இல்லையா, ஃபர்ஸ்ட் நான் uv, uன்றது காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ், vன்றது சைன் எக்ஸ் மைனஸ் இன்டரல் வியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ். ஸோ du இந்த டேர்ம் தான். இதில் n மைனஸ் ஒன் வந்து கான்ஸ்டன்ட், அதனால என்ன பண்ணுறோம், அதை வெளில எடுத்துக்கிறேன். ஆக்சுவலாக டியோட வேல்யூ மைனஸ் இங்கே. ஓகே, ஸோ இங்கே சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்க, மைனஸ் மைனஸை மிஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் n மைனஸ் ஒன்று வெளில எடுத்தால் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ சைன் எக்ஸ் காஸ் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ சைன் எக்ஸ் சேர்த்தா சைன் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம், ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ அப்போ அந்த ரெண்டு சைன் எக்ஸையும் சேர்த்து எப்படி எழுதணும் பாருங்க, காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் n மைனஸ் ஒன். தென் ஆகும் இன்டரல், ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸோட ஃபார்முலா என்ன, ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். சைன் ஸ்கொயர் எக்ஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as ஒன் மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இது காஸ் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ். அப்போ என்ன ஆகும், காஸ் பவர் n மைனஸ் ஒன் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் இது அப்படியே இந்த இன்டகிரேஷன் என்ன பண்ணுறான், மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் n மைனஸ் ஒன்று இந்த காஸ் n மைனஸ் டூ, அப்புறம் n மைனஸ் ஒன் இந்த மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் n மைனஸ் டூ எக்ஸ். இப்போ n மைனஸ் ஒன் இங்கே ஒன்று தான், இந்த ஒன் கொடுத்து மல்டிப்ளை என்ன ஆகும், காஸ் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ். நெக்ஸ்ட் இது உள்ள போச்சுன்னா இங்கே ப்ளஸ் இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் n மைனஸ் ஒன் இன்டகரல் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ்.
அப்போ என்ன ஆகும்? காஸ் n மைனஸ் ஒன் எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் n மைனஸ் ஒன்று காஸ் பவர் n மைனஸ் டூ எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ இங்கே ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காஸ் எக்ஸ் பேஸ் சேம் வந்தால் பவர் ஆட் ஆகிடும். பவர் ஆட் ஆனால் என்ன ஆகும்? 2 ப்ளஸ் n மைனஸ் டூன்னு வரும். பவர் ஆட் ஆனால் ஆகும் 2 ப்ளஸ் n மைனஸ் டூன்னு வரும். மைனஸ் டூ ப்ளஸ் டூ கேன்சலேஷன் ஆகும், வெறும் n மட்டும் தான் வரும். நவ் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் n மைனஸ் ஒன் இன்டரல் காஸ் பவர் nx dx. ஓகே, ஸோ இதோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைன் ஏற்கனவே தெரியும், நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். டிவைட் பண்ணியிருக்கோம் காஸ் பவர் nx டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நவ் in ஈக்குவல் டு cos power n minus 1 x sin x plus n minus 1 integral cos power n minus 2 x dx minus n minus 1 in. இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? in plus n minus 1 in equal to, ஸோ இந்த டேர்ம் அப்படிதான் வரும். cos power n minus 1 x sin x plus n minus 1 integral cos power n minus 2x dx. இது உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? in plus n in minus in ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா cos power, இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஒன்றுமே ஆகாது, அப்படிதான் இருக்கும். sin x plus n minus 1, ஸோ இன்டரல் cos power n minus 2x dx. ஸோ இந்த n இந்த சைடு என்ன ஆகும்? in equal to 1 by n cos power n minus 1 x sin x plus n minus 1 divided by n integral cos power n minus 2x dx. ஸோ இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.